ராகுல் காந்தியை நேரில் சந்தித்து கூட்டணியை அறிவிக்கும் விஜய். 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை தொடங்கினார். இதன்பின் அக்டோபர் மாதம் விக்கிரவாண்டியில் தாவேகாவின் முதல் மாநில மாநாட்டை நடத்தினார். அப்பொழுது தங்களின் அரசியல் எதிரியாக திமுகவையும் கொள்கை எதிரியாக பாஜகவையும் விஜய் அறிவித்தார். அதன்பின் பாஜக மற்றும் திமுகவை விமர்சித்து வந்தார். தாவேகாவை தொடங்கியதில் இருந்தே அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் கூட்டணிக்கான கதவுகளை திறந்தே வைத்துள்ளார். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி சேர்வது விஜயின் தனிப்பட்ட விருப்பமாக இருப்பதாக கட்சி தரப்பில் கூறப்பட்டது. இதற்கு ராகுல் காந்தி உடனான நீண்ட கால நட்பு முக்கிய காரணம் என சொல்லப்படுகிறது. மேலும் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தின் பொழுது ராகுல் காந்தி விஜயுடன் தொலைபேசி மூலம் பேசி ஆறுதல் கூறியிருந்தார். அதன் பிறகு இரு தரப்பினரிடையிலும் அரசியல் புரிதல் உருவாகி உள்ளதாக கூறப்படுகிறது. அதே சமயம் காங்கிரஸ் கட்சியும் தற்பொழுது ஆட்சியில் பங்கு என்ற கோஷத்துடன் புதிய கூட்டணி வாய்ப்புகளை ஆராய்ந்து வருகிறது. திமுக கூட்டணியில் தொடர்ந்து குறைவான தொகுதிகள் மட்டுமே கிடைக்கின்றன என்ற அதிருப்தி காங்கிரஸ் தரப்பில் அதிகரித்துள்ளது. 2011 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 63 தொகுதிகளில் போட்டியிட்டது. ஆனால் 2021 தேர்தலில் வெறும் 25 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்டது. இந்த நிலையில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அதிக இடங்களை எதிர்பார்க்கிறது. திமுக கூடுதல் இடங்களை ஒதுக்கவில்லை என்றால் சில காங்கிரஸ் தலைவர்கள் தாவேகா கூட்டணி என்ற முழக்கத்தை முன்னெடுக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொறுப்பாளர் கிரீஷ் சோடாங்கர் கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என திமுக தலைமையிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இதற்காக அவர் ஒரு முக்கிய நிர்வாகி மூலம் விஜய் மற்றும் தாவேகா நிர்வாகிகளிடம் தனிப்பட்ட முறையில் பேசியதாக கூறப்படுகிறது. இந்த முயற்சி குறித்து ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழகத்தில் கூட்டணி விவகாரம் குறித்து முடிவு எடுக்கலாம் என ராகுல் கூறியுள்ளதாக தகவல். முதல்வர் ஸ்டாலினுடன் ராகுல் காந்தியின் நட்பு உறவை கருத்தில் கொண்டால் காங்கிரஸ் உடனடியாக திமுக கூட்டணியை விட்டு வெளியேறும் வாய்ப்பு குறைவு என்றே அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. ஆனால் சில மாநில தலைவர்கள் விஜயுடன் கூட்டணி அமைக்க தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விஜய் தலைமையிலான தாவேகா கட்சி 2026 தேர்தலில் குறைந்தபட்சம் காங்கிரசுக்கும் 60 தொகுதிகளை தருவதாகவும் துணை முதலமைச்சர் பதவி ஆட்சியில் பங்கு தர விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகா காங்கிரஸ் கூட்டணி நடந்தால் அது 2026 தேர்தலை முற்றிலும் மாற்றி அமைக்கும் என கூறப்படுகிறது. ஆனால் ராகுல் திமுகவை விடுத்து தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி சேர்வாரா என்பதை பலரும் ஆர்வமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர்.